வணக்கம். தெய்வீக கதைகள்ல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே ஒரு பகை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பகையையும் தாண்டி ஒரு அசுர குருவுக்கே இறைவன் அருள் செஞ்ச ஒரு தலம் இருக்குன்னா அது நம்ம திருவெள்ளியங்குடி தான். வாங்க அதோட ஆச்சரியமான கதையை நாம இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. பொதுவா தேவர்களும் ரிஷிகளும் தான் பெருமாளோட தரிசனத்துக்காக தவம் இருப்பாங்கன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு அசுர குரு, அதாவது அசுரர்களோட ஆசான் மகாவிஷ்ணுவோட அந்த அழகிய திருக்கோலத்தை கண்ட ஒரு தலம் இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த புண்ணிய தலம் தான் திருவெள்ளிங்குடி. வாங்க இந்த மெய்ஞான பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து இங்க இருக்கிற ஸ்ரீ கோல வல்வில்லி ராமர் பெருமாள் கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாம். முதல்ல மூலவரோட பேரை நாம புரிஞ்சுக்கலாம். கோலவல்வெளி ராமர். இதுல வல்வில்லி அப்படின்னா என்ன தெரியுமா? பலம் வாய்ந்த வில்லை உடையவர்னு அர்த்தம். இந்த பேரு ஏன் வந்துச்சு, இதுக்கும் தலபுராணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த கோவிலோட தலபுராணத்துக்குள்ள போலாம். இது யாருடைய கதைனா சுக்ராச்சாரியார், அதாவது அசுரர்களோட குருவோட கதை. பொதுவா எதிரியா பார்க்கப்படுற ஒருத்தருக்கு இறைவன் எப்படி தன்னோட அருளை கொடுத்தாருங்கிற ஒரு அற்புதமான கதை இது. இந்த கதையில 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. பாருங்க, எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு கோவத்துல தான். மகாவிஷ்ணு எப்பவுமே தேவர்களுக்கு தான் சாதகமா இருக்காருன்னு சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கோவம். ஆனா பாருங்க, அந்த கோவம்தான் அவர் உண்மைய தேட வச்சது. விஷ்ணுவோட நிஜ ரூபத்தை பார்க்கணும்னு ரொம்ப கடுமையா தவம் செஞ்சாரு. அதுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? பெருமாள் ஸ்ரீரங்கத்துல எப்படி காட்சி தர்றாரோ அதே மாதிரி இங்கேயும் சயன கோலத்துல காட்சி கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அசுரகுருவோட தவத்துக்காக இறைவன் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். சுக்ராச்சாரியாருக்கு இன்னொரு பேரு வெள்ளி. அவரு இங்க பெருமாளை தரிசனம் பண்ணி வழிபட்டதால இந்த இடத்துக்கு திருவெள்ளி அங்குடின்னு பேர் வந்துச்சு. அதாவது சுக்ரன் வழிபட்ட ஒரு புனிதமான இடம்னு அர்த்தம். பாத்தீங்களா, ஊரோட பேர்லயே அதோட வரலாறு எப்படி அடங்கியிருக்குன்னு. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இதுதான் இந்த கோவிலோட ஒரு மிக முக்கியமான இறையியல் தனித்துவம். ஒரே இறைவன் ஒரே கருவறைக்குள்ள ஆனா 2 வெவ்வேறு தத்துவங்களை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கலாம். இந்த கோயிலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. இங்க மூலவர், அதாவது கருவறையில இருக்கிற நிரந்தரமான சாமி, படுத்த நிலையில, அதாவது சயன திருக்கோலத்துல இருக்காரு. அப்படியே ஸ்ரீரங்கநாதர் மாதிரி ரொம்ப சாந்தமா அருள் பாலிக்கிறார். ஆனா அதே சமயம் உற்சவர், அதாவது திருவிழா சமயத்துல வெளியே வர்ற சாமி அதே பேரு தான், ஆனா கையில வில்லை ஏந்திக்கிட்டு வீரராமர் மாதிரி நிக்கிற கோலத்துல இருக்காரு. இதுதாங்க இங்க இருக்கிற அற்புதம். அமைதியும் வீரமும் ஒரே இடத்துல ஒரே தெய்வமா இருக்கு. வாங்க இப்போ கோவிலோட மத்த முக்கியமான அம்சங்களை பத்தியும் பார்க்கலாம். தாயார் சந்நிதியில ஆரம்பிச்சு ஆழ்வார் பாடின பாட்டு வரைக்கும் இந்த வளாகத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு. இங்க இருக்கிற மத்த முக்கிய அம்சங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இங்க அருள் பாலிக்கிற தாயாரோட பேரு மரகதவள்ளி. கருவறைக்கு மேல இருக்கிற கோபுரத்துக்கு பேரு விமானம். கோவில் குளம் சுக்ராச்சாரியார் பேர்லயே சுக்ர புஷ்கரணின்னு அழைக்கப்படுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, இந்த தலம் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான திருமங்கை ஆழ்வாரால பாடல் பெற்ற தலம். அப்படி பாடப்பட்ட தலங்களுக்கு வைணவத்துல ஒரு தனி மரியாதையே உண்டு. அதுக்கு பேருதான் மங்களாசாசனம். உற்சவரை பத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்லப்படுது. அவர் கையில வில்லோட மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து சுக்ராச்சாரியார் ஒரு சின்ன பன்றி வடிவத்திலையும் படைப்பு கடவுளான பிரம்மா பெருமாளோட நாபி கமலத்திலிருந்தும் சேவை செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இறைவனோட அருளும் படைப்பும் எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் தொடங்குதுங்கிற தத்துவத்தை ரொம்ப அழகா காட்டுது. இவ்ளோ நேரம் நாம பார்த்த கதைகள், தெய்வ வடிவங்கள், இந்த கட்டிடக்கலை, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. இந்த தலத்தோட நீங்காத பாடம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆக இந்த தலத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதாங்க. நாம பொதுவா நம்ம எதிரிகளை வெறுப்போம். ஆனா திருவெள்ளியங்குடி நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. உண்மையான பக்தி இருந்தா, உண்மையை தேடுற ஆர்வம் இருந்தா, எதிரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அருள் கொடுக்க இறைவன் தயங்கவே மாட்டார். இதுதான் இந்த தலத்தோட மையச் செய்தி. நீங்க ஒருவேளை இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ரொம்ப சுலபமா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். இறைவனோட அருளுங்கிறது அவரை நம்புற பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம அவரை எதிர்த்த ஒருத்தருக்கும் பாரபட்சம் இல்லாம கிடைக்குதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? கருணைக்கு எல்லையே இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.